Hey guys, welcome back to World Cinema in Tamil. நான் உங்கள் தமிழ் நண்பன். தொடர்ந்து நம்ம சேனல்ல உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ் எல்லாம் பண்ணிட்டு வரேன். அதுக்கு நீங்க கொடுக்குற ஆதரவை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா ஆடியன்ஸான நீங்க இல்லனா எனக்கான பர்பஸே இல்லைங்க. உங்களுக்கு வித்தியாசமான கதைகளை கொடுக்கணும்ன்றது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு குறிக்கோள். அப்படி இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான கதையை பார்க்க போறோம். இந்த படத்துல நடக்கிற விஷயம் மாதிரி நம்ம ஊர்ல சில இடத்துல நடக்குது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் என்னோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தோட பேரு எமிலி. இது 2015 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஒரு கப்பல் தங்களோட குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக ஒரு பேபி சிட்டரை ஹையர் பண்றாங்க. ஆனா வர்ற அந்த பொண்ணு ஒரு சைக்கோன்னு அந்த கப்பலுக்கு பாவம் தெரியல. அவ அந்த பசங்களுக்கு என்ன செய்யறா, அந்த பசங்க அந்த பொம்பளை கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் செம்ம ஷாக்கிங்கா சொன்ன படம் தாங்க இது. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஆனான்ற ஒரு பொண்ணு ரோட்ல நார்மலா நடந்து போற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு கருப்பு கார்ல இருந்த ஒரு லேடி ஆனா கிட்ட போஸ்ட் ஆபீஸ் போறதுக்கு வழி கேட்கறா. அவ அந்த வழியை சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கார்ல இருந்து இறங்கின ஒருத்தன் ஆனாவ வாயை பொத்தி அந்த கார்ல போட்டு கடத்திடுறான். கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு பையன் சைக்கிள் ஓடிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அவன் தன்னோட பேக் பேக்க ஒரு ட்ரீ ஹவுஸ்க்குள்ள வைக்கிறான். அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு சில மீட்டர் தூரத்திலேயே தாம்சன்ஸ்னு ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட பெரிய பையன் ஜேக்கப்ன்றவன் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கான். அவங்க அம்மா அவனை கூப்பிடுறது கூட கேட்காம அவன் அந்த கேமை தொடர்ந்து விளையாடிட்டு இருக்கான். அப்பா அவங்க ஜேக்கப் கிட்ட அப்பா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருவாரு, கூடவே ஒரு பேபி சிட்டரை கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஜேக்கப்போட அப்பா அந்த ஆனான்ற பேபி சிட்டரை அவளோட வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வராரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது அவரு ஆனா கிட்ட தங்களுக்கு அன்னைக்கு தான் 13வது வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு அந்த பொண்ணு கிட்ட அவ ஏற்கனவே அவரோட பக்கத்து வீட்டுக்கார பசங்களுக்கு பேபி சிட் பண்ணிருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பசங்களோட பேரை கேக்குறாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவளுக்கு அந்த பசங்களோட பேர் ஞாபகத்துக்கு இல்ல. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. வழக்கமா இவரோட பசங்களை பாத்துக்கிறது மேகின்ற ஒரு பொண்ணுன்னும் அவளுக்கு உடம்பு சரியில்லாதனாலதான் அவளோட ஃப்ரெண்ட் ஆனாவா அனுப்பிச்சிருக்கான்றது நமக்கு தெரியுது. அவரு தன்னோட பசங்களை பத்தி அவகிட்ட சொல்றாரு. அவருக்கு 4 வயசுல கிறிஸ்டபர்னு ஒரு பையன் இருக்கான், 9 வயசுல சாலின்னு ஒரு பொண்ணும், 11 வயசுல ஜேக்கப்னு ஒரு பையனும் இருக்கான்றத சொல்றாரு. மறுபடியும் அவரோட வீட்டை காட்டும் போது அந்த பசங்களாம் ரொம்ப ஜாலியா விளையாடிக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இதனால அவங்க அம்மா கடுப்பாகி ஜேக்கப் விளையாடிட்டு இருந்த கேம் போனை அவங்க வாங்கிடுறாங்க. இதனால கோவமான ஜேக்கப்பும் அவர் ரூமுக்குள்ள போய் அவனோட ஃப்ரெண்ட் ஹாவின்ற ஒரு பையன் கூட வாக்கி டாக்கில சும்மா ஃபன்னா பேசுறான். நம்ம படத்தோட ஆரம்பத்துல பார்த்தோம்ல ஒரு பையன், அவன் தான் ஹாவி ஜேக்கப் கிட்ட அந்த ட்ரீ ஹவுஸ்ல நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன், எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம அதை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவரும் ஆனாவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராரு. அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த 2 சின்ன பசங்களையும் பார்த்து அவங்க கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷனை உருவாக்கிடுறா. ஆனா ஜேக்கப் அப்பா கிட்ட அவளோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல ஜேக்கப்போட அம்மா அந்த பொண்ணு கிட்ட அந்த பசங்களுக்கு எல்லாம் ஸ்நாக்ஸ் எங்க வச்சிருக்கானோ அந்த பசங்களோட பெட் டைமையும் மத்த தேவையான விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க. அவங்க அப்பா ஆனா கிட்ட பசங்களை தயவு செஞ்சு கராஜ் பக்கம் மட்டும் அனுப்பிச்சிடாத அப்படின்னு அவர் சொல்லும்போது ஏன் அப்படின்னு ஆனா கேக்குறா. அதுக்கு அவரு தன்னோட ஃபேவரட் கார் அதுக்குள்ள இருக்குன்னு அவர் சொல்றாரு. அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரின்றதுனால அவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் புக் பண்ணி தனியா என்ஜாய் பண்ணலான்னு தான் அன்னைக்கு அந்த பேபி சிட்டரே வர வச்சிருக்காங்க. அந்த பசங்க கிட்டயும் பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அவங்க கார் பக்கத்துல போய் கிளம்பும் போது அந்த ஆனா வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா அவங்க கிளம்பிட்டாங்களான்னு பாக்குறா. என்ன பண்ண காத்திருக்கான்னு நமக்கே தெரியலங்க. இப்போ வீட்டுல பெரியவங்க இல்லாதனால ஆனா தான் இந்த பசங்களுக்கு இன்சார்ஜா இருக்கா. அவ அந்த பசங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்து இப்போ நம்ம விதவிதமான ட்ரெஸ் போட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே கிறிஸ்டபருக்கும் சாலிக்கும் சந்தோஷமாயிடுது. ஆனா ஜேக்கப் அவன் ரூமுக்கு போயிடுறான். அவ அந்த 2 பசங்க கிட்டயும் நீங்க எந்த ட்ரெஸ் வேணா போடலாம், யார மாதிரி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், மிருகம் மாதிரி கூட ட்ரெஸ் பண்ணலாம், இந்த கேம் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு அவன் மாடிக்கு போய் ஜேக்கப் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவன் அவளுக்கு பதில் சொல்லாம காமிக் புக் படிச்சிட்டு இருக்கான். இதனால ஆனா ஜேக்கப் கிட்ட நான் கூட டெத் வாய்ஸ் அப்படிங்கிற காமிக்க படிச்சிருக்கேன்னு சொல்லும்போது ஜேக்கப் அதுக்கு நான் அந்த காமிக்க படிச்சது இல்ல, ஏன்னா அது ரொம்ப வயலண்டா இருக்கும்னு எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஆனா நான் அந்த காமிக் இப்ப வச்சிருக்கேன், இப்பதான் அவங்க அப்பா அம்மா வீட்டுல இல்ல, நீ அதை படி அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவன் கேம் போனையும் அவனுக்கு திருப்பி கொடுக்குறா. கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த கப்பல்ஸை காட்டுறாங்க. என்னதான் அவங்க சந்தோஷமா டின்னருக்கு போனாலும் அவங்க அம்மாவுக்கு அவங்க பசங்களை புதுசா ஒருத்திக்கிட்ட விட்டதுல கொஞ்சம் கன்சர்னாவே இருந்துட்டு இருக்கு. இதை உணர்ந்த அவரும் எதுக்கும் பயப்படாத, ஆனா நல்லவன் தான் நான் கேள்விப்பட்டேன், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் வீட்டை காட்டும் போது அந்த 2 பசங்களும் அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு சாலி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆனா கிட்ட காட்டி சந்தோஷப்படும் போது அதை ஆனா கொஞ்சம் கூட அப்ரிஷியேட்டே பண்ணாம அந்த பொண்ணு கிட்ட மூஞ்ச காட்டுறா. ஆனா கிறிஸ்டபர் ஒரு டைனோசர் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கிறத பார்த்தாவ அவனை ரொம்பவே பாராட்டி பேசுறா. இதுல இருந்து நமக்கு அவளுக்கு கிறிஸ்டபர் தான் சாலியை விட பிடிச்சிருக்குன்றது தெரியுது. ஆனா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குங்க, வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேக்கப்பும் ஒரு பைக் ரேசர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரான். அந்த பசங்களும் அவங்க போட்ட ட்ரெஸ்ஸோட போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது அந்த பொண்ணு சாலி ரொம்ப சந்தோஷமா ரியாக்ட் பண்றா. ஆனா அந்த லேடி ஆனா மறுபடியும் சாலி கிட்ட மூஞ்ச காட்டி சிரிக்கதை நிறுத்து அப்படின்னு சொல்றா. அந்த பேரண்ட்ஸும் அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் செட்டில் ஆகும்போது அவங்களுக்கு தெரியாது யாரோ ஒருத்தங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு. மறுபடியும் வீட்டை காட்டும் போது ஆனா இப்ப நம்ம கண்ணாம்பூச்சி விளையாட போறோம் அப்படின்னு சொல்றா. ஜேக்கப் எப்ப பார்த்தாலும் விளையாடுறதுக்கு மறுத்துக்கிட்டே இருக்கும் போது ஆனாவும் அவனோட முகத்தை மூடி சும்மா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறா. அவனை 100 வரையும் என்ன சொல்லும் போது அந்த 2 பசங்களும் அந்த வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் கண்ணை மூடிக்கிட்டு 100 வரையும் எண்ணிட்டு இருக்கும் போது ஆனாவோட
நடவடிக்கையே கொஞ்சம் கொஞ்சமா மாறுதுங்க. அவ அந்த வீட்டோட ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு அந்த வீட்ல இருந்த வைஃபை கனெக்ஷன்ஸையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த பசங்களோட ஷூல இருந்த எல்லா லேஸையுமே ரிமூவ் பண்றா. அது மட்டும் இல்லாம அவ அந்த கராஜுக்கு போய் அங்க நிறைய டூல்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு அந்த கப்பலோட ரூம்ல இருக்கிற ஒரு சேஃப வேற உடைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேக்கப்பும் ஒளிஞ்சிருக்கிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வரும்போது ஆனா மாடியில பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஜேக்கப்ப கூப்பிடுறா. என்ன நடக்குதுன்னே புரியாது ஜேக்கப்பும் ஆனா கிட்ட போய் நிக்கும் போது அவ பாத்ரூம் போய்கிட்டே நான் பீரியட்ஸ்ல இருக்கேன், எனக்காக என் பேக்ல இருந்து நாப்கின் எடுத்து கொடுன்னு அவ கேட்கும் போது அவனை எடுத்து கொடுத்துட்டு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றான். ஆனா அடுத்ததா செய்யற விஷயத்த பாக்குற நமக்கே ஷாக்கிங்கா இருக்குங்க. அவ ஜேக்கப்புக்கு எதிர்க்கவே அந்த பேட்ஸ மாத்திரா. இதனால அந்த பையன் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அடுத்த சீன்ல அவ பசங்களை ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காக கூப்பிடும்போது அப்போ அவ சாலி கிட்ட ரூடா தாங்க பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அவ அந்த 2 ஆம்பளை பசங்களையும் பிஸ்கெட் சாப்பிட சொல்லிட்டு சாலிக்கு எதுவுமே கொடுக்காம மறுத்துறா. அது மட்டும் இல்லாம அவ ஜேக்கப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற மாதிரி ஒரு பாக்கெட் ஃபுல்லா பிஸ்கெட்ஸ சாப்பிட சொல்றா. அவன தொண்டை அடைக்கிறதுனால பால் கேட்கும்போது நீ சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறம் பால் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. ஸ்நாக் டைம் முடிஞ்ச அப்புறம் அந்த பசங்களை அவ அந்த வீட்டோட செவுத்துல ஏதாவது வரைய சொல்லி கேட்கறா. அவங்களும் அந்த செவுத்துல வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஆனா அந்த கப்புள்ஸ் ரூம்குள்ள போய் அந்த லேடியோட ஜுவல்லரி எல்லாம் போட்டு பாக்குறா. கீழே வந்த ஆனாவும் பார்க்கும்போது அந்த பசங்க எல்லாம் வரைஞ்சு முடிச்சிடுறாங்க. அப்போ அவ கிறிஸ்டபரை மட்டும் தான் பாராட்டி பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஜேக்கப் நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஜேக்கப் ஒரு பைத்தான செல்ல பிராணியா வளர்த்துட்டு வரான் போல. அதுக்கு அவன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆனாவை கூப்பிடும் போது அந்த பசங்களை கூட்டிட்டு போவானான்னு சொல்றான். ஆனா ஆனா ஒரு சைக்கோன்றதுனால அவன் சொன்னதையும் கேட்காம அந்த பசங்களையும் கூட்டிட்டு போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேக்கப்பும் ஒரு இறந்த எலி அந்த பைத்தானு கொடுக்கும் போது ஆனா அதை புடிங்கி தூக்கி போட்டுட்டு அந்த பைத்தானோட பசிக்கெல்லாம் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சாலி வளர்த்துட்டு இருந்த ஹாம்ஸ்டர் அது குடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. இத பார்த்த சாலியும் பதறி போயிடுறா. இதனால சாலி அந்த ஹாம்ஸ்டரை புடுங்கலாம்னு ட்ரை பண்ணும்போது அதோட கூண்டு கீழே விழுந்துருது. பாவம் அந்த சின்ன பையன் கிறிஸ்டபரும் அதை எடுத்து அந்த பாம்புக்கு தீனியா போட்டுடுறாங்க. இத பார்த்த சாலியும் பதறி போய் ஜேக்கப் கிட்ட அந்த ஹாம்ஸ்டர் எடுக்க சொல்லி அழும்போது ஆனா அவளை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு அந்த பாம்பு அந்த ஹாம்ஸ்டரை சாப்பிடுறத பார்க்க வைக்கிறாங்க. எனக்கு வாயில நல்லா வருது. இத பார்த்து ஜேக்கப்பும் அதை வெளியே எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஆனா அவனையும் தடுத்துடுறா. கடைசியில அந்த பாம்பு அந்த ஹாம்ஸ்டரை கடிச்சு முழுங்க ஆரம்பிக்குதுங்க. இப்பதான் ஜேக்கப்புக்கு ஆனாவை பார்த்துட்டு ஏதோ சந்தேகமா மைண்டுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ரெஸ்டாரண்ட்ல அந்த 2 பேரண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமா டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே இருந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. வீட்ல ஆனா அந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு இப்போ மூவி டைம்னு சொல்லிட்டு ஒரு கேசட்டை பிளே பண்றா. சாலிக்கு அவளோட பெட் ஹாம்ஸ்டர் செத்து போனதுனால அவ அழுதுகிட்டே பெட்ல படுத்துட்டு இருக்கா. ஆனா அவளோட தம்பி கிறிஸ்டபர் அவளை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறான். அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜேக்கப் மாடியில போய் ஹானாவோட பேக தொலைவ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேக்குள்ள ஒரு புல்லட் அவ பாக்குறான். அது மட்டும் இல்லாம அங்க வந்தவன் ஆனா இல்லனோ அவளோட உண்மையான பேரு எமிலினோ அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த லிவிங் ரூம்ல அந்த சைக்கோ ஆனா என்ன வீடியோ போட்டிருக்கானா குழந்தைங்க பாக்குறதுக்கு வீடியோ போடுறதுக்கு பதிலா அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் ஒன்னா இருக்கிறத வீடியோவா எடுத்து வச்சிருக்காங்க. அதை போட்டு அந்த பசங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. கிறிஸ்டபர் ரொம்ப சின்ன பையன்றதுனால அவனுக்கு எதுவுமே புரியல. ஆனா சாலி அதை பார்த்து அருவருப்பாகி அவ கண்ணை முடிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேக்கப்பும் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு உடனே அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு ரிமோட்டை தூக்கி விசிறி அடிச்சு உடைச்சிட்டு இது அவங்க பேரண்ட்ஸோட பிரைவேட்டான வீடியோன்னு எமிலி கிட்ட கத்துறான். கொஞ்ச நேரம் கழிச்சு எமிலியும் பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக கிறிஸ்டபரை பெட்ல படுக்க வச்சுக்கிட்டு அவனுக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவ ஒரு வினோதமான டிராயிங் புக்கை வச்சு அவ கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு அம்மா கரடி இருந்துச்சான். அதுக்கு அதோட பேபி கரடினா ரொம்ப பிடிக்குமா. தினமும் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர அம்மா கரடி அந்த பேபி கரடியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுமா. ஆனா ஒரு நாள் அந்த அம்மா கரடி ஒரு பெரிய தப்ப பண்ணிடுச்சான். இதனால அந்த பேபி கரடியும் இறந்து போச்சான். அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது எமிலியோட பிளாஷ்பேக்க நமக்கு காட்டுறாங்க. அவ அவளோட கதையை தாங்க கதையா சொல்லிட்டு இருக்கா. அவ ஒரு நாள் தூங்கும் போது ஆக்சிடென்ட்ல அவளோட குழந்தை மேல படுத்து தூங்கிடுறா போல. இதனால அந்த குழந்தை மூச்சு அடைச்சு இறந்து போயிடுதுங்க. அவ சொல்ற கதையெல்லாம் ஜேக்கப்பும் சாலியும் வெளியே இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எமிலி அந்த கதையில பேபி பேர் இறந்ததுனால அம்மா பேர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அவ மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது அந்த அம்மா கரடி ஒரு கழுத புலிய சந்திக்குதான் அப்படின்னு சொல்றா. அந்த கழுத புலி அந்த அம்மா கரடிக்கு இன்னொரு குழந்தை கொடுக்கறேன்னு சொல்லும் போது அந்த அம்மா கரடிக்கு இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு உடம்புல தெம்பில்லாதனால அதை நினைச்சு அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இது எல்லாமே எமிலிக்கு தாங்க நடந்திருக்கு. அவ பைனான்சியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லன்றதுனால ஒரு குழந்தைய கூட அவளால தத்தெடுக்க முடியல. மறுபடியும் அவ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணும்போது ஒரு நாள் அந்த அம்மா கரடியும் அந்த கழுத புலியும் அந்த ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களாம். அதனால அந்த ஊரை விட்டு அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்களாம். அன்னையில இருந்து அவங்க 2 பேருமே ஒரு பேபி கரடியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்றா. இப்பதான் நமக்கு அடுத்த சீன்ல அந்த பேரண்ட்ஸை வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கிறவன் எமிலியோட ஹஸ்பண்ட்னு நமக்கு தெரிய வருது. 2 பேருமே பயங்கரமான சைக்கோங்க. அவங்க இந்த ஊருக்கு வந்து ஏதாவது ஒரு குழந்தையை கடத்துறதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆப்வியஸா அவங்களோட டார்கெட் கிறிஸ்டபர். இதுக்காக தான் அவங்க படத்தோட ஆரம்பத்துல அந்த உண்மையான ஆனாவை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அப்பதானே இந்த வீட்டுக்கு எமிலி ஆனா மாதிரி பேபி சிட்டரா வர முடியும். அடுத்த சீன்ல அந்த பொண்ணு சாலி அவங்க பேரண்ட்ஸோட ரூம்ல இருந்த லாக்கரை உடைச்சிருக்கிறதா அவ பாக்குறா. அதுக்குள்ள ஒரு கன் இருக்கிறத பார்த்த ஜேக்கப்பும் அதை பாதுகாப்புக்காக எடுத்துக்கிறான். அப்பதான் ஜேக்கப் சாலி கிட்ட நம்மளுக்கு பேபி சிட்டரா வந்தது ஆனா கிடையாது, அவ பேரு எமிலி அப்படின்றத சொல்றான்.
சொல்றான். துரதிருஷ்டவசமா இது எல்லாத்தையுமே எமிலி கேட்டுடுறாங்க. இதனால பயந்து போன ஜேக்கபும் அந்த கன்னை எமிலியை நோக்கி பாயிண்ட் பண்ணி எங்களை விட்டு போயிடுன்னு அவன் மிரட்டுறான். அப்ப எமிலி கான்பிடென்ட்டா அவனை எங்க சுடு பார்க்கலான்னு கேட்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு கிறிஸ்டபர் வந்த உடனே ஜேக்கப் அந்த கன்னை பெட்டு கடியில ஒளிச்சிடுறான். அந்த சின்ன பையன் கிறிஸ்டபர் அந்த கன்னை கையில எடுத்துக்கிட்டு அதை பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு விளையாடுறாங்க. எமிலி அந்த கன்னை வாங்கும் போதுதான் அதுக்குள்ள புல்லட் இல்லன்றத தெரிஞ்சுக்கிறா. அவ கிறிஸ்டபரை இப்ப தன்னோட குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. அப்போ திடீர்னு அந்த வீட்டோட காலிங் பெல் அடிச்ச உடனே எமிலி அந்த பசங்களெல்லாம் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு யாரும் வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த ஜேக்கப வேற கன்னத்துல ஒரு அறை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவள அந்த டோரை திறக்கும் போது அவங்க வீட்டுக்கு வழக்கமா பேபி சிட் பண்ண வர மேகி அங்க வந்திருக்கா. அவ அவளோட ஃப்ரெண்ட் ஆனா கிட்ட இருந்து போன் வராதனால ஏதாவது பிரச்சனையானு பார்க்க வந்தேன்னு சொல்லி தான் எமிலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனாவை தான் இவங்க கடத்தி வச்சிருக்காங்களே. இதனால எமிலி மேகி கிட்ட ஆனாக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, அதனால தான் அவளோட ஃப்ரெண்டான என்ன அனுப்பிச்சாவ அப்படின்னு சொல்றா. ஆனா மேகிக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு டவுட் இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த பசங்களை ஒரு முறை பார்க்கணும்னு சொல்லி எமிலி கிட்ட அவ கேட்கும்போது அந்த சைக்கோ எமிலி முதல்ல அதுக்கு மறுத்தாலும் தேவையில்லாம பிரச்சனை வரும்னு அவ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அவ சம்மதிக்கிறா. இது எல்லாத்தையுமே ஜேக்கப் மேல இருந்து பார்த்துட்டு மேகி கிட்ட குடுக்கறதுக்காக ஒரு பேப்பர்ல ஏதோ ஒண்ணு ஜேக்கப் எழுதுறான். அந்த பசங்க கிட்ட போன எமிலியும் தேவையில்லாம எந்த ஒரு டிராமாவையும் கிரியேட் பண்ணிடாதீங்க, அப்படி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா நான் மேகியை கொன்னுடுவேன்னு சொல்லி அவ பயமுறுத்துறா. அதுக்கப்புறம் அந்த பசங்களை கூட்டிட்டு போய் மேகியை மீட் பண்ண வைக்கிறா. அவங்கள பாக்குற மேகிக்கு வழக்கத்துக்கு மாறா அந்த பசங்களாம் அமைதியா இருக்கிறது அவளுக்கு சந்தேகத்தை உண்டாக்குது. ஆனா அந்த சந்தேகத்தை அவ வெளியே காட்டிக்காம சரி நான் இப்ப கிளம்புறேன்னு அவ சொல்றா. அந்த நேரத்துல சாலி ஓடி போய் மேகியை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவளோட பர்ஸ்குள்ள ஜேக்கப் எழுதின அந்த பேப்பரை போட்டுடுறாங்க. இத அந்த சைக்கோ எமிலியும் நோட் பண்ணிடுறா. காருக்குள்ள போன மேகியும் அந்த பேப்பர் எடுத்து படிக்கும் போது அங்க வந்து எமிலி மேகியை போட்டு அடிச்சு மயக்கமாக்கிடுறா. பாவம் அந்த மேகியை அவ தரன்னு இழுத்துட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுறா. அடுத்த சீன்ல அந்த சைக்கோ அந்த பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக அவங்க குடிக்கிற ஜூஸ்ல மயக்க மருந்த கலந்துடுறா. இத அந்த பசங்களும் குடிச்சிடுறாங்க. ஆனா அந்த சைக்கோவை பத்தி ஜேக்கப்புக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுனால அந்த ஜூஸ் அவன் வாந்தி எடுத்துறாங்க. ஆனா மத்த ரெண்டு பசங்களும் நல்லா தூங்கிடுறாங்க. அதே நேரத்துல அவங்களோட அம்மா எமிலிக்கு போன் பண்ணி எல்லாம் ஓகே தானு கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், பசங்களை சாப்பிட வச்சு தூங்க வச்சுட்டேன், அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு அவ சொல்றா. அதுக்கு அவங்க அம்மாவும் சரி ஓகே நாங்க இன்னும் 20 நிமிஷத்துல வீட்டுக்கு வருவோம்னு சொல்லும்போது இப்ப டைம் ரொம்ப குறைவா இருக்குன்னு தெரிஞ்ச எமிலியும் அவளோட பிளானை இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறா. முதல்ல அவ அந்த வீட்டோட பவர் லைனை கட் பண்றா. அதுக்கப்புறம் அவ அந்த சின்ன பையன் கிறிஸ்டபரை தூக்கிட்டு மாடிக்கு போறா. இப்போ அவ ஜேக்கப் அவளோட பிளானுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுனால அவனை கொல்லலாம்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய் பெட்ல பாக்கும்போது அங்க ஜேக்கப் இல்லைங்க. இப்போதான் அவன் எஸ்கேப் ஆயிட்டான்றது தெரிஞ்சுக்கிறா. இதனால பதறி போன எமிலியும் அவளோட புருஷனுக்கு போன் பண்ணி எனக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஜேக்கப் எங்க போயிருக்கானா அவனோட ட்ரீ ஹவுஸ்குள்ள தான் போயிருக்கான். அங்க அவனோட ஃப்ரெண்ட் ஹாவியும் அந்த பேக்குள்ள பட்டாசுங்களை அவங்க விளையாடுறதுக்காக வச்சிருக்காங்க. அப்போ ஜேக்கப் ஹாவி கிட்ட அந்த சைக்கோ பேபி சிட்டரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதனால அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான் போடுறாங்க. அடுத்த சீன்ல அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து அந்த கப்புள்ஸ் கிளம்புறத காட்டுறாங்க. அவங்க ஓவரா குடிச்சதுனால கார் எடுத்துட்டு போகாம ஒரு டாக்ஸில போக முடிவெடுத்து ஒரு டாக்ஸியும் பிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே எமிலியோட புருஷனும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியும் அந்த வீட்டை காட்டும் போது அடிப்பட்ட மேகி மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு முதல்ல அவன் அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக எமிலி கூட சண்டை போடுறாங்க. என்னதான் அவன் எமிலியை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் துரதிருஷ்டவசமா அந்த சைக்கோ மேகியை அடிச்சே கொன்னுடுறா. சண்டையில அடிப்பட்டதுனால அதை கழுவுறதுக்காக எமிலி கிச்சனுக்கு போகும்போது நைஸா வீட்டுக்குள்ள வந்த ஜேக்கப் கிறிஸ்டபரை தூக்கிட்டு போய் ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிச்சு வச்சிடறாங்க. அந்த பேரண்ட்ஸும் டாக்ஸில வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிடுறாங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு எதுவுமே ஆகல. அவங்களோட காரை ஒரு கார் இடிச்சிருக்கு. அது யாரோட கார்னா எமிலி புருஷனோட கார் தான் இடிச்சிருக்கு. எமிலிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்ன்றதுக்காக இந்த ஆள் கார் எடுத்துட்டு வந்து அந்த காரை இடிச்சிருக்கான். ஆனா பாவம் துரதிருஷ்டவசமா அந்த ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போயிடுறான். மறுபடியும் அந்த வீட்டை காட்டும் போது ஜேக்கப் மெதுவா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அவனோட தங்கச்சியை தேடி போறான். அங்க அவன் இறந்து போன மேகியோட உடம்ப பார்த்து உடஞ்சு போயிடுறாங்க. அவன் அழுதுகிட்டு இருக்கும் போது எமிலி மாடியில இருந்து அவகிட்ட தான் அவனோட தங்கச்சி இருக்கிறதாகவும் அவ ஜேக்கப்போட ஃப்ரெண்ட் ஹாவியோட ஜாக்கெட்டையும் தூக்கி போட்டிருக்கா. அதுல கொஞ்சம் ரத்தக்கரை வேற இருக்கு. அவ ஜேக்கப் கிட்ட நீ இப்ப கிறிஸ்டபரை மட்டும் கூட்டிட்டு வரல நான் இவங்க ரெண்டு பேரையுமே கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுறா. உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன், மரியாதையா கிறிஸ்டபரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு பின்பக்கம் வா அப்படின்னு சொல்லிடுறா. அதே நேரத்துல அடுத்த சீன்ல அந்த ஆக்சிடென்ட் சைட்டை காட்டும் போது போலீஸ் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்தவனுக்கு ஐடி ப்ரூஃபோ இல்லன்னு அவன் ஓட்டிட்டு வந்தது ஒரு திருட்டு காரணம் சொல்றாங்க. அப்போ போலீஸ் அந்த ஆக்சிடென்ட் ஆன கார் ட்ரங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அந்த உண்மையான ஆனாவோட பாடி கிடைக்குதுங்க. அவளை எமிலியோ அவ புருஷனும் சேர்ந்து தான் அடிச்சே கொண்டு அந்த ட்ரங்க்ல வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அப்பா அம்மா தங்களோட குழந்தைங்க ஆபத்துல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போலீஸை கூட்டிக்கிட்டு உடனடியா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல எமிலி சாலியோட அந்த வீட்டு பின்பக்கம் இருக்கும்போது ஜேக்கப்புக்கு எமிலி கண்டிப்பா நம்ம எல்லாருமே அவ கொன்னுடுவான்றது தெரிஞ்சிருக்கு. அப்ப அவன் ஒரு குப்பை தொட்டிய எமிலியை நோக்கி தள்ளி விடுறான். அவளும் அதுக்குள்ள கிறிஸ்டபர் இருக்கான்னு நினைச்சு திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ள ஹாவி எடுத்துட்டு வந்த பட்டாசுகள் எல்லாம் ஜேக்கப் போட்டு வெடிக்க வச்சிருக்காங்க. இதனால அவ மூஞ்சே தீஞ்சு போயிடுது. அவளும் வலி தாங்க முடியாம கதறிட்டு இருக்கும்போது ஜேக்கப் சாலியை தூக்கி ஒரு ட்ராலியில வச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடுன அவன் சாலியையும் கிறிஸ்டபரையும் உங்க அப்பாவோட ஃபேவரட் கார்ல வச்சு அந்த வண்டியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த நேரத்துல அந்த காருக்கு பின்னாடி வந்து நின்ன எமிலி ஒரு துப்பாக்கியை வச்சு ஜேக்கப்
ஜேக்கப்ப வண்டியை நிறுத்த சொல்லி கமெண்ட் பண்றா. ஆனா அவளோட பயமுறுத்தலுக்கெல்லாம் பயப்படாத ஜேக்கப்பும் வண்டியை ரிவர்ஸ் கியர் போட்டு வேகமா எடுத்துட்டு வந்து எமிலி மேலேயே இடிக்கிறாங்க. இடிச்சு தள்ளிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு அவன் அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க அவனோட பேரண்ட்ஸ் போலீஸோட அங்க வந்துடுறாங்க. ஒரு வழியா இப்ப இந்த பசங்களையும் அவங்க காப்பாத்திடுறாங்க. சொல்ல போனா போலீஸ் காப்பாத்தல, ஜேக்கப் தாங்க காப்பாத்திருக்கான். போலீஸும் அந்த இடத்தையே அப்படியே சூழ்ந்து அந்த ஹாவின்ற பையனையும் காப்பாத்திடுறாங்க. அவனுக்கு லைட்டா தலையில மட்டும்தான் அடிபட்டு இருக்கு. எமிலி விழுந்து கிடந்த இடத்துல போலீஸ் போய் பார்க்கும்போது அவ அங்க இல்லீங்க. அடிப்பட்ட அவளும் அப்படியே நொண்டிக்கிட்டே அந்த காட்டுக்குள்ள மறைஞ்சு போயிடுறா. மறுபடியும் அவ வருவாளா? பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்காக வித்தியாசமான படங்களை போடுற தமிழ் நண்பருக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.